Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோல அடுப்பே யூஸ் பண்ணாம ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் பொட்டுக்கடலை அதாவது உடைச்ச கடலை எடுத்துர்க்கேன். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்வீட்டை செய்ய போறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 2-3 ஏலக்காயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது இந்த பவுடரை நான் நல்லா ஜல்லிச்சுக்க போகிறேன். அதில் ஏதோ கட்டியோ இல்லை ஏதோ சரியாக அரைப்படாமல் இருந்ததுன்னா அது எல்லாமே இதில் தங்கிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஜலிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அடியில் எவ்வளோ இது சரியாக அரைப்படாமல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த மாவில் ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி பிசைய உங்களுக்கு சர்க்கரை நல்லா இலகல் கொடுக்கும். நான் இதில் இன்னைக்கு பாலோ இல்லை தண்ணியோ எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நல்லா இலகல் கொடுத்து இது நல்லா மாவு மாதிரி ஆகிடும், சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சிட்டே இருந்தால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாவு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இதை ஒரு பட்டர் ஷீட் மேலே நம்ம வச்சிடலாம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, சப்பாத்தி மாவு போல் இருக்குது. இது நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை லட்டு மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நம்ம உடனே கட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. அப்படி இல்லை ரவுண்டாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக கட் பண்ண வருது. பாருங்கள், ஸ்வீட் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது, அந்த டெக்ஸ்டரும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது மேலே
நான் லைட்டாக வந்து சில்வர் லீஃப் டெக்கரேஷனுக்காக போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஸ்வீட் நம்ம அடுப்பே யூஸ் பண்ணாமல் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து வெறும் 10 நிமிஷம்தான். நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி இதோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இது வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம ஸ்வீட் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி ஸ்வீட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்வீட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.